அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 50 டேஸ் ரிவிஷன்ல ஐஎன்எம்ல டே 6க்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னென்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். அடுத்தது 12th பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். அடுத்தது 8th பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. ஓகேங்களா, இந்த 3 லெசன் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 1916க்கு முன்பு இந்தியாவில் தேசிய அரசியல் தீவிரமற்று இருந்ததற்கான காரணங்களுள் தவறானவை. இந்திய தேசிய காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடுகள். பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டது. இது எது காரணங்களில் தவறானது பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 1916 உங்களுக்கு லக்னோ ஒப்பந்தம் நடந்திருக்குமா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக், அவங்க எல்லா தன்னாட்சி இயக்கம், அவங்க எல்லாமே அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க, ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அப்போ அதற்கு முன்னாடி தேசிய அரசியல் தீவிரமற்று இருந்ததற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸுக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா அந்த 1907 சூரத் பிளவு ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? அப்போ மிதவாதிகள் தனியாக, தீவிர தேசியவாதிகள் தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அது ஒரு காரணம். இது கரெக்டு தான், தவறுன்னு சொல்ல முடியாது, இது கரெக்டு தான். அடுத்தது பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டது. இதுவும் கரெக்டு தான். இது ரெண்டுமே காரணம் தான். முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 இரண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1918ஆம் ஆண்டின் கேதா சத்தியாகிரகம் ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் இறுதியில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 1905இல் கோபாலகிருஷ்ண கோகலேவால் நிறுவப்பட்ட இந்திய பணியாளர் சங்கத்தில் மகாத்மா காந்தி ஓர் உறுப்பினராய் இருந்தார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? 1918ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு கேதா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேயருடைய அடக்குமுறை, அந்த கேதா சத்தியாகிரகம் விவசாயிகள் போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? காந்தியடிகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, வித்தல்பாய் பட்டேல், அவங்க எல்லாருமே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த கேதா சத்தியாகிரகத்தில் ஆங்கிலேயர் விவசாயிகள் மேலே அடக்குமுறை நிகழ்த்தினாங்க. அந்த அடக்குமுறையினால் இறுதியில் விலக்கி கொள்ளப்பட்டது கிடையாது. கேதா சத்தியாகிரகம் ஒரு வெற்றி போராட்டம். ஓகேங்களா? உங்களுக்கு சம்பரான் சத்தியாகிரகம் ஆகட்டும், அகமதாபாத் அந்த மில் தொழிலாளர்கள் போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராட்டம், கேதா சத்தியாகிரகம், மூணுமே இந்த 3 போராட்டத்திலையுமே இந்த சத்தியாகிரகம் வென்றதுன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அடக்குமுறையினால் இறுதியில் விலக்கி கொள்ளப்பட்டது இல்லை. விவசாயிகள் கேட்டதை ஆங்கிலேயர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது பின்னாடி வரும், அதனால் கொஷின்ஸ் வருது, அதனால் நான் சொல்லலை. ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேயரின் அடக்குமுறை பண்ணுனாங்க, ஆனால் அதனால் ஒன்றும் விலக்கி கொள்ளவே படலை. ஏன்னா கேதா சத்தியாகிரகம் விவசாயிகள் என்ன கேட்டாங்களோ அதை கடைசியில் ஆங்கிலேயர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காந்தியடிகள் என்ன பண்ணிட்டார்? கேதா சத்தியாகிரகத்தை விலக்கி கொண்டுக்கிட்டார். ஓகேங்களா? விலக்கிட்டார். அப்போது இது உங்களுக்கு என்னதுங்க? தவறு தான். அடக்குமுறையினால் இறுதியில் விலக்கி கொள்ளப்பட்டதுன்னு சொன்னது தவறு. அடுத்தது பாருங்க. 1905இல் கோபாலகிருஷ்ண கோகலேவால் நிறுவப்பட்டு இந்திய பணியாளர் சங்கத்தில் மகாத்மா காந்தி ஒரு உறுப்பினராக இருந்தார். கரெக்ட் தான். மகாத்மா காந்தி இந்த இந்திய பணியாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக தான் இருந்தார். இந்திய பணியாளர் சங்கத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுங்க? தலைமையிடம் எங்கே இருந்துச்சு? மகாராஷ்டிராவில் பூனேல இருந்துச்சு. படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க? 1 மட்டும்தான் தவறு. அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா?
அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்படும் காலம். இப்போ நீங்கள் 8th அந்த தொழிலகங்களின் வளர்ச்சி லெசன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சிம்பிளான லெசன் தான். அதில் எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் கொஷின் தான் இதில் நான் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? ஒரு 10 கொஷின்ஸ் 11 கொஷின் மாதிரி வரும். எல்லாமே வந்து ஏறு அது எங்கே அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டைரக்ட் கொஷின் தான் இருக்கும். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும், அந்த வருஷங்களில் குழப்புற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்படும் காலம் எது? 1965 டு 1980, 1950 டு 1965, 1980 டு 1991, 1991க்கு பிறகு. எதுங்க ஆன்சர் வரும்? தொழில்துறை மீட்பு காலம் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்லலாம்னா 1980க்கு மேலே. அப்போ உங்களுக்கு எந்த பீரியடு வரும்? 1980 டு 1991. ஓகேங்களா? அடுத்தது 4th கொஷின் பாருங்க. 1916ஆம் ஆண்டின் கீழ்காணும் நிகழ்வுகளில் சரியானவற்றை காண்க. பனாரஸின் மத்திய இந்து கல்லூரி பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்படல், தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை துவக்கம், பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் பதவியேற்பு. இதில் எது வந்து 1916 நடந்த நிகழ்வு? எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? பனாரஸுடைய மத்திய இந்து கல்லூரி பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. கரெக்ட். யாரால் மேம்படுத்தப்பட்டிருக்கும்? மதன் மோகன் மாளவியா மூலமாக மேம்படுத்தப்பட்டிருக்கும். இது கரெக்ட். 1916. அடுத்தது வாராந்திர பத்திரிகை தி காமன்வெல்த் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யாருங்க? அன்னி பெசன்ட். அப்போ அந்த தி காமன்வெல்த் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகை துவக்கப்பட்ட ஆண்டு 1914. அப்போ இது தவறு. அடுத்தது பிரம்மஞான சபையின் உலகளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் பதவி ஏற்றாரு. ஆனால் 1916 வராது. உங்களுக்கு 1907 ஹெச்எஸ் ஆல்காட் பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்திருப்பார். அவர் பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தவர் 1907 இறந்திருப்பார். அவர் இறந்ததுக்கு பிறகு ஓகேங்களா அன்னி பெசன்ட் வந்து உலகளவிலான தலைவராக பிரம்மஞான சபைக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ 1907 வந்து தலைவராக பதவியேற்றிருப்பார். 1916 வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுவும் தவறு தான். அப்போ உங்களுக்கு எதுங்க சரி? ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது 5th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. லக்னோவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் மாண்டேகு செம்ஸ்வொர்ட் சீர்திருத்த திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்திய லிபரல் கூட்டமைப்பு காங்கிரசின் தீவிர தேசியவாத கொள்கையுடைய குழுவால் உருவாக்கப்பட்டது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? எந்த காங்கிரஸ் அமர்வில் மாண்டேகு செம்ஸ்வொர்ட் சீர்திருத்த திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது? உங்களுக்கு 1917 பீரியட் உங்களுக்கு கொண்டு வந்தது என்னமோ 1919 வருங்க. ஆனால் 1917 வந்து உங்களுக்கு இதை பற்றி அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டம் தொடர்பாக 1918 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஆகஸ்ட் 1918 ஆகஸ்ட் மாதம் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவாதிக்கப்பட்டிருக்கும். லக்னோ கிடையாது, இது தவறு. அதுவும் ஸ்பெஷல் காங்கிரஸ் செஷனில் தான் இதை பற்றி விவாதிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 1919 தான் இது கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம். ஆனால் 1917 அறிவிச்சிருப்பாங்க. இது விவாதிக்கப்பட்டது 1918 ஆகஸ்டில் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் என்ன பண்ணியிருப்பாங்க விவாதிச்சிருப்பாங்க. அப்போ இது தவறு தான். லக்னோ வராது, பம்பாய் வரணும். அடுத்தது இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ்குள்ளேயே உருவான ஒரு கட்சி. ஓகேங்களா? காங்கிரஸின் தீவிர தேசியவாத கொள்கையுடைய குழுவால் உருவாக்கப்பட்டது கிடையாது. மிதவாத தேசியவாதி வாத கொள்கையுடைய குழுவால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது மட்டும் தவறு. இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது
சாரிங்க, இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ்குள்ளேயே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஓகேங்களா, அது வேற கட்சி பிரிஞ்சு போயில உருவாகல, காங்கிரஸ்குள்ளேயே இருக்காது. ஓகேங்களா, அது யாரால உருவாக்கப்பட்டதுன்னா மிதவாத தேசியவாத கொள்கைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிதவாத தேசியவாத தலைவர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குழுவால் உருவாக்கப்பட்டது இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிற கட்சி. தீவிர தேசியவாதம் வராது. ஓகேங்களா, அப்போ இதுவும் தவறு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 1 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதல் காகித ஆலை எங்கு துவங்கப்பட்டது? கல்கத்தா, பம்பாய், வங்காளம், அசாம். என்னங்க ஆன்சர் வரும்? இந்தியாவில் முதல் காகித ஆலை எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்? 1870 கல்கத்தாவில் பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து துவங்கப்பட்டிருக்கும். பம்பாயில் பார்த்தீங்கன்னா நூற்பு ஆலை 1854. இது ரிலேட்டடான கொஷினில் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தேயிலை நிறுவனம் 1839. இதெல்லாம் பின்னாடி கொஷினாக பார்ப்போம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்தியாவில் முதல் காகித ஆலை எங்கேங்க? கல்கத்தாவில் பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 1870. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 7th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. காங்கிரஸ், முஸ்லீம் லீக் மற்றும் தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை 1916 கல்கத்தாவில் நடத்தியன. சோகன் சிங் பக்னாவா 1913 கதார் கட்சியை நிறுவினார். இதுல வந்து எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் இந்த மூணுமே தங்களுடைய வருட மாநாடுகளை 1916 எங்க நடத்தியது? லக்னோவில். ஓகேங்களா, கல்கத்தா கிடையாது, லக்னோவில் நடத்தியிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோ ஒப்பந்தம் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. லக்னோ ஒப்பந்தம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அப்போ இந்த காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் எல்லாருமே தங்களுடைய வருட மாநாடை ஒரே இடத்துல நடத்தியிருக்காங்க, அதுதான் காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோகன் சிங் பக்னாவா 1913 கதார் கட்சியை நிறுவினாரா? கதார் கட்சி அப்படிங்கிறது என்னதுங்க? பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை தான் கதார் கட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை தான் கதார் கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியை 1913 யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் நிறுவியிருப்பார். இதனுடைய தலைவர் தான் பார்த்தீங்கன்னா சோகன் சிங் பக்னாவா. நிறுவியது லாலா ஹர்தயால், இதனுடைய தலைவர் தான் சோகன் சிங் பக்னாவா. அப்போ இதுவும் தவறு, அப்போ இதுவும் தவறு. உங்களுக்கு என்னதுங்க? இரண்டும் தவறு. ஆப்ஷன் பி. கதார் அப்படிங்கறதுக்கான பொருள் என்னதுங்க? கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. ஆதிதர்ம இயக்கம், நாமசூத்ரா இயக்கம், சத்தியசோதக் இயக்கம், இந்த இயக்கம் எல்லாமே வந்து எந்தெந்த பகுதிகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? ஆதி தர்மா இயக்கம் அப்படிங்கிறது எந்த பகுதிகளுங்க? வடமேற்கு பகுதியில். நாமசூத்ரா இயக்கம் அப்படிங்கிறது வங்காளத்தில். சத்தியசோதக் இயக்கம் அப்படிங்கிறது மேற்கு இந்தியாவில். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? ஃபஸ்ட்டு 3 1 2 ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதி தர்மா இயக்கம் வடமேற்கு இந்தியா, சத்தியசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா, அது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகும். நாமசூத்ரா இயக்கம் வந்து வங்காளம். ஓகேங்களா, அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்க. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டது? சரி, எப்போது அமைக்கப்பட்டது? ஓகேங்களா, எப்போதுன்னு மாற்றிக்கோங்க. எப்போது? 1911, 1912, 1874, 1907. ஆன்சர் என்னங்க வரும்?
டிஸ்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனமாக டிஸ்கோன்னு சொல்லுவோம். எங்கே எப்போ அமைக்கப்பட்டிருக்குன்னா 1907 அமைக்கப்பட்டிருக்கும். இந்த டாடா இரும்பு எஃகு நிறுவனம் தான் 1911 பார்த்தீங்கன்னா தேனிரும்பு கட்டிகளை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1912 உங்களுக்கு உலோக வார்ப்பு கட்டிகளை வந்து உருவாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1874 குல்டி அப்படிங்கிற இடத்துல நவீன முறை எஃகு தயாரிப்பை மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? குல்டி அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கிறோம். திரும்பியும் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது 11th எக்கனாமிக்ஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வரும். நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு லைட்டாக எது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஓரளவுக்கு படித்து வச்சிட்டிங்கன்னா அப்போ படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுக்கு என்னங்க? 1907. 10th கொஷின் பாருங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் யாரை குறிப்பிடுகிறார்? அம்பிகா சரண் மஜும்தார், அன்னி பெசன்ட் அம்மையார், முகமது அலி ஜின்னா, மகாத்மா காந்தி. ஆன்சர் என்னங்க வரும்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்ட்டு யாரை? முகமது அலி ஜின்னா அவர்களை சரோஜினி அம்மையார் வந்து குறிப்பிட்டிருப்பார். இப்போ இந்த அம்பிகா சரண் மஜும்தார் யார் அப்படிங்கிறவர் யாருங்க? 1916 லக்னோ மாநாடு முக்கியமான மாநாடுன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த லக்னோ மாநாடுக்கு தலைவர். ஓகேங்களா? அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் அம்பிகா சரண் மஜும்தார். முன்னாடியே நம்ம போன இதிலே பார்த்துருப்போம். அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இணைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து போராடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார். மகாத்மா காந்தியும் இந்து முஸ்லீமை வந்து ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போது அவருடைய எண்ணம் என்னது? எல்லாருமே சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பார். அப்போ இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அவர் தான் ரொம்ப முகமது அலி ஜின்னா தான் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீமை இணைக்கிறதுல ரொம்ப அறுபாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி அம்மையார் அவங்கள வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 11th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சௌரி சௌரா சம்பவம் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதற்கு காரணமானது. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அலகாபாத் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது என்று ரவுலட் சட்டத்தை குறிப்பிட்டு தாகூர் அரச பட்டத்தை துறந்தார். இதில் எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சௌரி சௌரா சம்பவம் எப்போங்க நடந்திருக்கும்? 1922 பிப்ரவரி 5 நடந்திருக்கும். சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். அந்த சம்பவம் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதற்கு காரணமானதா? ஆமாம், இதில் வந்து வன்முறை ஆயிருக்கும். அதனால் ஒத்துழையாமை இயக்கத்திலேருந்து விலகிறதா வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ கரெக்டு தான். ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அலகாபாத் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதா? கிடையாது. போன லைவ் டெஸ்ட்லேயே இதை பற்றி பார்த்தோம். 1920 உங்களுக்கு அலகாபாத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? 1920 அலகாபாத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அதே வருடம் 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் உங்களுக்கு சிறப்பு காங்கிரஸ் அமர்வு நடந்திருக்கும். அப்போ வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? முடிவு செய்யப்பட்டது 1920 தான். அது வந்து என்னதுன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அலகாபாத்தில் நடந்திருக்கும். 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூர் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இது தவறு தான். அடுத்தது இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாகூர் வந்து அரச பட்டத்தையே துறந்திருப்பார். அது எந்த நிகழ்வை குறிப்பிட்டு அதை சொல்லி துறந்திருப்பார்? ரவுலட் சட்டமாக? கிடையாது.
ஜாலியன் வாலாபாக் படுகொலை உங்களுக்கு 1919 ஏப்ரல் 13 நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதை நினச்சி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பட்டம் எனக்கு ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பட்டத்தை, அரச பட்டத்தை திறந்திருப்பார் தாகூர். ஓகேங்களா? அப்போ இது ரவுலட் சட்டத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டார், ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு இதுவும் தவறு. அப்போ என்னதுங்க, உங்களுக்கு ஒரு கூற்று மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்க. அசாம் தேயிலை நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? 1874, 1854, 1839, 1935. இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி கொஸ்டின் இருக்கு, இந்த வருடம் சம்பந்தமான எல்லாமே. ஓகேங்களா? அசாம் தேயிலை நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் என்னங்க வரும்? 1839. 1839 அசாம் தேயிலை நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1854 உங்களுக்கு பம்பாயில் நூற்பு ஆலை முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1874, 1985 பின்னாடி கொஸ்டின் வரும். ஓகேங்களா? பார்ப்போம். அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. இந்திய பத்திரிகைகள் சட்டம், பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம், வெளிநாட்டினர் அவசர சட்டம், தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி தான் வரணும். இந்திய பத்திரிகைகள் சட்டம் எந்த வருஷங்க? 1910. இது ரெண்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910. பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் 1908. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிபொருட்கள் சட்டம்னு ஒன்று இருக்குமா, அதுவும் 1908 தான். வெளிநாட்டினர் அவசர சட்டம் எப்போ வரும்? 1914. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் எப்போங்க வரும்? 1911. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் என்னதுங்க? பி தான். ஓகேங்களா? அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. மாற்றத்தை விரும்புவோர் காங்கிரசிலிருந்து விலகி சுயராஜ்ய கட்சியை நிறுவினர். சட்டப்பேரவை நுழைவை வல்லபாய் பட்டேல் எதிர்த்தார். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஒத்துழையாமை இயக்கம் இந்த சௌரி சௌரா சம்பவத்தினால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும். அதனால் உள்ள காங்கிரஸ்குள்ளேயே ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கும். சிலர் என்ன நினச்சாங்க, மாற்றத்தை விரும்பினாங்க, சில பேர் மாற்றத்தை விரும்பலை. மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னா யாருங்க? சட்டை எப்பவும் போல் அவங்கக்கிட்ட மனு கொடுக்கறது, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அவங்களாம் மாற்றத்தை விரும்பாதவர். அதை தான் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பை மேற்கொண்டாங்க. மாற்றத்தை விரும்புவோர் யாருன்னா தேர்தலில் போட்டிக்கிட்டு நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சவங்க தான் மாற்றத்தை விரும்புவோர். ஓகேங்களா? அப்போ மாற்றத்தை விரும்புவோர் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸிலிருந்து விலகி சுயராஜ்ய கட்சி நிறுவினராக. இது நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணணும். காங்கிரஸ்லேருந்து வெளியில் போயெல்லாம் சுயராஜ்ய கட்சியெலாம் உருவாக்க கிடையாது. காங்கிரஸில் ஒரு பகுதி தான் சுயராஜ்ய கட்சியாக உருவாக்குனாங்க. ஃபுல்லாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க உள்ளே தான் இருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபுல்லாக போய் விலகி போய் தனியாக போய் சுயராஜ்ய கட்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலை. இது ஒரு பகுதியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுதான் மாற்றத்தை விரும்புவோர் காங்கிரஸின் ஒரு பகுதியாக சுயராஜ்ய கட்சியை நிறுவினர் அப்படின்னு தான் வரணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. நீங்கள் மைன்யூட்டாக ரீட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது சட்டப்பேரவை நுழைவை வல்லபாய் பட்டேல் எதிர்த்தாரா? சட்டப்பேரவை நுழைவை எதிர்ப்பது அப்படின்னா அவங்க மாற்றத்தை விரும்புவோரா மாற்றத்தை விரும்பாதோரா? மாற்றத்தை விரும்பாதோர். அப்போ மாற்றத்தை விரும்பாதோரில் யார் யார் வருவாங்க? ராஜேந்திர பிரசாத், அடுத்தது வல்லபாய் பட்டேல், அவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ இவங்க சட்டப்பேரவை நுழைவை வல்லபாய் பட்டேல் எதிர்த்தார். இது கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி. இது புரிஞ்சுதுங்களா? காங்கிரஸின் ஒரு பகுதியாக சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க? நிறுவியிருப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அதுக்குன்னு அவங்க விலகில போக கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்க.
பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு 1975 நிறுவப்பட்டது. இது ஒரு அரசால் நடத்தப்படும் நிறுவனம் ஆகும். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1985 நிறுவப்பட்டிருக்கும். அப்போ இது தவறு தான். அடுத்தது, இது ஒரு அரசால் நடத்தப்படும் நிறுவனமாக கிடையாது, இது ஒரு அரசு சாரா நிறுவனம். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, 16th கொஷின். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் ரவுலட் சட்டம் உருவானது? 1919, 1914, 1911, 1915. எந்த ஒரு ஆண்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துடன், அந்த சட்டத்துடைய அடிப்படை கூறுகளுடன் தான் ரவுலட் சட்டமே 1919 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அது எந்த ஆண்டின் சட்டம்? அது என்ன சட்டம் கேட்கல, அது எந்த ஆண்டின் சட்டம்? ஆன்சர் என்னங்க வரும்? இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். எப்போங்க? 1915 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் சொல்லிட்டு 1915 கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய அடிப்படை கூறுகளுடன் தான் ரவுலட் சட்டத்தை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1919 கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 1914 உங்களுக்கு என்ன சட்டங்க வரணும்? வெளிநாட்டினர் அவசர சட்டம் வரணும். அடுத்தது 1911 அப்படின்னா தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் வரணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னதுங்க? 1915 இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 17th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராஜாஜி பதவி வகித்தார். சைமன் குழு புறக்கணிப்பிற்கு இந்து மகாசபை ஆதரவு தெரிவித்தது. ஆன்சர் பார்த்தலாங்களா? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்திருக்கும்? ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும். ஆனால் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார் இருந்தாங்க? ராஜாஜி தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம யார் தலைமையில் நடந்திருக்குன்னு பார்த்துருப்போம். ஆனால் அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். ராஜாஜி தான் பதவி வகிச்சிருப்பார். அடுத்தது, சைமன் குழு புறக்கணிப்பிற்கு இந்து மகாசபை ஆதரவு தெரிவித்ததா? கரெக்ட் தான். இந்து மகாசபை, அடுத்தது முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க சைமன் குழு புறக்கணிப்பிற்கு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 2 சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது 18th கொஷின் பாருங்க. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என குறிப்பிட்டவர் யார்? பெர்னியர், எட்வர்ட் பெய்ன்ஸ், தவர்னியர், இபின் பதுதா. இது யாருங்க சொல்லியிருப்பாங்க? பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு சொன்னது யாருங்க? எட்வர்ட் பெயின் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி ஷாஜஹான் காலத்தில் உங்களுக்கு யார் வந்திருப்பாங்க? பெர்னியர் வந்திருப்பார். ஓகேங்களா? ஒரு வெளிநாட்டு பயணியான பெர்னியர் வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணிலடங்கா அந்த பொருட்களை பார்த்து வியந்தார். நிறைய இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவர்னியர் அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அந்த மயிலாசனம், பட்டு, அப்புறம் தங்கத்திலான அந்த தரை விரிப்புகள் எல்லாம் பார்த்து வியந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி. எட்வர்ட் பெய்ன்ஸ் இதை சொல்லியிருப்பார். பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது 19th கொஷின் பாருங்கள். முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று குறிப்பிட்டவர் யார்? மகாத்மா காந்தி, கெயில் மினால்டின், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி. இது மௌலானா. அந்த கிலாபத் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை பேஸ் பண்ணி இந்த வாசகத்தை ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பார். அவர் யார்?
முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறப்பதற்கு முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது அப்படின்னு சொன்னது யாருங்க? கேல் மினால்டின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. கிலாபத் இயக்கத்துக்கு மகாத்மா காந்தி ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி, அலி சகோதரர்கள் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? 20th கொஷின் பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. 1931 மார்ச் 5 கையெழுத்தானது. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இது அமைந்தது. பர்தோலியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பகத்சிங் விடுதலை மறுக்கப்பட்டது. இதில் எது வந்து தவறுன்னு பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் தொடர்பானதுல ஆன்சர் பார்த்தலாங்களா? உங்களுக்கு வந்து 3 மாநாடு நடந்திருக்குல்ல, வட்டமேசை மாநாடுகள் 3 நடந்திருக்கும். 1930, 1931, 1932 3 வருடங்களில் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு மாநாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கலந்துருக்காது. ஆனால் காங்கிரஸ் வந்து கலந்தால் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து இர்வின் பிரபு அவர் என்ன பண்ணாருன்னா காந்தி கூட ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் வந்து விடுதலை பண்ணுங்க. அதாவது காந்தி என்ன கேட்டிருப்பாருன்னா சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணுங்க. சில ரெக்வஸ்ட்லாம், சில விஷயங்கள், சில கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பார் இந்த ஒப்பந்தத்தில் காந்தி. இர்வினும் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை கையை விடணும், இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். இந்த ஒப்பந்தம் வந்து போட்டதுனால தான் 1931 2வது மாநாடில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி வந்து காங்கிரஸின் ஒரே பிரதிநிதியாக கலந்துருப்பாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1932 கலந்துருக்க மாட்டாங்க யாருமே. 3வது மாநாட்டில் கலந்துருக்க மாட்டாங்க. ஆனால் 2வது மாநாட்டில் காங்கிரஸின் ஒரே பிரதிநிதியாக மகாத்மா காந்தி வந்து கலந்துருப்பார். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டது? 1931 மார்ச் 5 கையெழுத்தானது. கரெக்டு தான். உங்களுக்கு இந்த 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் நடக்கும். நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி பீரியடில் தான் நடக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போடப்பட்டிருக்கும். 1931 மார்ச் 5 கையெழுத்தானது. அப்போ இது கரெக்டு தான். இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இது அமைந்தது. கரெக்டு தான். ஏன்னா நாங்கள் சட்டமறுப்பு இயக்கத்தை நீங்கள் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், அக்செப்ட் பண்ணியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ஒரு முடிவை குறிப்பதாக இது அமைந்தது. ஆனால் முடியலை. ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 2வது மாநாட்டில் 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் மகாத்மா காந்தியுடைய கோரிக்கை ஒன்றுமே நிறைவேற்றப்படாமல் அவர் திரும்பி வருவார். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து கையில் எடுத்திருப்பார் மகாத்மா காந்தி. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம், சரி ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நம்மளும் சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, இது எங்கே நடந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி கிடையாது, கராச்சி. ரொம்ப முக்கியமான மாநாடு. கராச்சி செஷனில் தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது சிறையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி காந்தி கேட்டிருப்பார்ல, அப்போ நிறைய பேர்த்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பகத்சிங், அந்த சுகதேவ் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களோட விடுதலையில் வந்து இதில் மறுக்கப்பட்டிருக்கும். அப்போ இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கராச்சின்னு வரணும். ஆன்சர் என்னதுங்க? சி. அடுத்தது 21st கொஷின் பாருங்க. பருத்தி நூற்பு ஆலை பம்பாயில் எப்போது நிறுவப்பட்டது? 1855, 1854, 1870, 1839. ஆன்சர் என்னங்க வரும்? பருத்தி நூற்பு ஆலை பம்பாயில் 1854 உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1839 அஸ்ஸாமில் தேயிலை நிறுவனம் படிச்சிருப்பீங்க. 1870 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கல்கத்தாவில் பாலிங்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த முதல் காகித ஆலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது 1855 என்ன நடந்திருக்கும், கல்கத்தாவில் ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல ஹூக்லி ஆற்றின் கரையில் பார்த்தீங்க அப்படின்னா சணல் தொழிற்சாலையை அமைச்சிருப்பாங்க. இது எல்லா வருடமும் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1854. ஓகேங்களா? அடுத்தது 22nd கொஷின் பாருங்க.
பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. 1920 அக்டோபர் 30 பிபின் சந்திரபால் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. ஏஐடியூசியை ஜவஹர்லால் நேரு ஆதரித்தார். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அகில இந்திய காங்கிரஸ் எப்போ நிறுவப்பட்டிருக்கும்? இந்த கொஷினை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கணும். எல்லாரும் அவசரப்பட்டு தப்பாக போட்டிருப்பீங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ்ன்னு வரணும். அகில இந்திய காங்கிரஸ்னால் நமக்கு என்னதுங்க, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் தான் உங்களுக்கு எப்போங்க 1920 அக்டோபர் 30. இங்கே உங்களுக்கு என்னதான் வரும்? இதுவுமே இந்த இடத்துல தவறு தான். லாலா லஜபதி ராய் தலைமையில் தான் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டிருக்கும். ஒருவேளை இங்கே லாலா லஜபதி ராய் கொடுத்துருந்து இங்கே அகில இந்திய காங்கிரஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, ஒருவேளை இந்த வருடமும் கொடுக்கல, லாலா லஜபதி ராய் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு தப்பாக போட்டுறாதீங்க. தொழிற்சங்க காங்கிரஸ் தான் லாலா லஜபதி ராய் தலைமையில். அகில இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தான் 1885 கொண்டு வரப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா, ஏஓ ஹியூம் அவர்கள் தொடங்கியிருப்பார். அப்போ அந்த இடத்துல அந்த கேர்ஃபுல்லாக அதை ரீட் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது உங்களுக்கு பார்த்தாவே இந்த பிபின் சந்திரபாலே வராது, லாலா லஜபதி ராய். இதுவே ஒரு தவறு தான். இந்த இடத்துலையும் ஒரு தவறு இருக்குது பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுங்க, உங்களுக்கு தவறு தான். அடுத்தது அகில இந்திய ஏஐடியூசின்னு என்னதுங்க, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். இதனை ஜவஹர்லால் நேரு ஆதரித்தாரா? ஆதரிச்சார். வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஆதரிச்சாங்க. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. டாக்டர் அம்பேத்கர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1947 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு என்ற அரசியல் கட்சியை 1942 தொடங்கினார். மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கினார். இதில் எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தாங்களா? டாக்டர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக எப்போது நியமிக்கப்பட்டார்? 1942 47 கிடையாது. அப்போ இது தவறு. அதே மாதிரி பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பார். 1942 கிடையாது, 1947. அப்போ இதுவும் தவறு. அதே மாதிரி சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருப்பார். எப்போ? 1937. அப்போ தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினாரா? கரெக்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூற்று தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 24th கொஸ்டின் பாருங்க. மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருங்க? அன்னி பெசன்ட், ஆப்ஷன் பி. இந்த மத்திய இந்து கல்லூரி பனாரஸில் நிறுவியிருப்பாங்க. பனாரஸ்னா வாரணாசி. ஓகேங்களா? அதனை மத்திய இந்து கல்லூரியை பல்கலைக்கழகமாக 1916 மதன் மோகன் மாளவியை மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஹெச்எஸ் ஆல்கட் பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையின் தலைவராக இருப்பார். 1907 இவர் மறைந்ததுக்கு பிறகு அன்னி பெசன்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதனுடைய பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 1893 அன்னி பெசன்ட் இந்தியா வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜார்ஜ் அருண்டில் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட்டோடைய ஆதரவாளர். ஜார்ஜ் அருண்டில், பிபி வாடியா, சிபி ராமசாமி இவங்க எல்லாமே அன்னி பெசன்ட் அவர்களுடைய ஆதரவாளர்கள். ஓகேங்களா? அடுத்தது 25th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க.
1929 இந்திய லீக் அமைப்பு வி.கே. கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டது. அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக சர் எஸ். சுப்பிரமணியம் தன் அரச பட்டத்தை துறந்தார். அன்னி பெசன்ட் இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினார். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? 1929 பார்த்தீங்கன்னா இந்திய லீக் அப்படிங்கிற அமைப்பு வி.கே. கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டது. இது கரெக்டுங்களா? தவறு. 1929 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் தெரியும். தன்னாட்சி இயக்கத்தை பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அந்த இந்திய காமன்வெல்த் லீக்கை தான் 1929 வி.கே. கிருஷ்ணமேனன் இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இது அமைப்பு உருவாக்கப்பட்டது கிடையாது. தன்னாட்சி இயக்கத்துடைய பெயர் தான் மாற்றப்பட்டிருக்கும். 1929 வி. கிருஷ்ணமேனன் மாற்றிருப்பாங்க. அப்போ இது தவறு தான். அடுத்து பாருங்க, அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்டிருப்பாங்களா? செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக சர் எஸ். சுப்பிரமணியம் தன் அரச பட்டத்தை துறந்தாரா? இது கரெக்ட் தான். அன்னி பெசன்ட் இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினாரா? கிடையாது. இந்தியா அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோலி அப்படிங்கிற ஒருத்தர் தான். அந்த வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தான் வழக்கு தொடுத்ததற்காக 1918 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திலகர் பிரிட்டன் போயிருப்பார். 1918 செப்டம்பரில் இந்த வேலண்டைன் சிரோலி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதை வாதாடுவதற்காக அங்கே போயிருப்பார், பிரிட்டனுக்கு போயிருப்பார். அந்த டைமில் தான் உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் இந்த பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? தவறானதான் கேட்டிருக்காங்க. 1, 3 தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 26th கொஷின் பாருங்க. கேதா போராட்டத்திற்கான முதன்மை காரணம் என்ன? ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்க, மிக குறைவான ஊதியம் கிடைத்தமை, கருநீலச்சாயை விளைவிக்க வற்புறுத்தல், பஞ்சகாலத்தில் நில வருவாய் வசூல், ஜவுளி பணி ஆலையின் அதிக பணி நேரம். கேதா போராட்டத்திற்கு எது காரணம்? ஆன்சர் என்னங்க வரும்? கேதா போராட்டம் உங்களுக்கு எப்போ நடந்திருக்கும்? 1918. சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917. அதே மாதிரி அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் பார்த்தீங்கன்னா 1918. கேதா போராட்டம் 1918. மகாத்மா காந்தி வந்ததுக்கப்புறம் 1915 இந்தியா வந்திருப்பாரா? வந்த உடனே இந்த 3 போராட்டங்களை தான் நடத்தியிருப்பார். இந்த 3 போராட்டங்களுமே ஒரு வெற்றி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கேதா போராட்டத்திற்கு எது காரணம்? மிக குறைவான ஊதியம் கிடைத்தமையா? கிடையாது. இது எதற்கான இதுன்னா அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக குறைவான ஊதியம் கிடைத்ததற்காக தான் அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராடினாங்க. அப்போ இது இங்கே வராது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது கருநீலச்சாயை விளைவிக்க வற்புறுத்தல். இது என்னதுங்க? சம்ப்ரான் சத்தியாகிரகம். சம்ப்ரான் விவசாயிகள் தான் இதுக்காக போராடினாங்க, வற்புறுத்தினங்காட்டி போராடினாங்க. இதுவும் வராது. அடுத்தது பஞ்சகாலத்தில் நில வருவாய் வசூல். இதுதான் கரெக்ட். அதாவது பஞ்சகால விதியின்படி என்ன அப்படின்னா, நம்முடைய பயிர் சாகுபடி 25% குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வரி என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாகவே ரத்து பண்ணிடணும். ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணலை, வரியை ரத்து பண்ணவே கிடையாது. அதை எப்பவும் போல் வாங்குற அளவே வரியை கேட்டாங்க. அதனால் கேதாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு காந்தி ஆதரவாக இருந்தாங்க. வித்துல்பாய் பட்டேல் அவங்க எல்லாமே வருவாங்க. அப்போ பஞ்ச காலத்துலேயும் நில வருவாய் வசூல் பண்ணது தான் கேதா போராட்டத்திற்கான முதன்மை காரணம். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான் வரும். ஜவுளி பணி ஆலையின் அதிக பணி நேரம் அதெல்லாம் வராது. ஓகேங்களா? அடுத்தது 27th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமானவர் யார்? பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர். சி.பி. ராமசாமி, ஜம்னாதாஸ் போன்றோர் இவருடைய ஆதரவாளர்கள். திலகர், அன்னி பெசன்ட், சுபாஷ் சந்திரபோஸ், லாலா லஜபத் ராய். ஆன்சர் என்னங்க வரும்? பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர் சி.பி. ராமசாமி, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், அருண்டேல், ஜார்ஜ் அருண்டேல், பி.பி. வாடியா, இவங்கெல்லாம் இவருடைய ஆதரவாளர்கள். யாருங்க? அன்னி பெசன்ட்.
ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. அடுத்தது பாருங்க, 28th கொஷின். கூற்று. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்களை பிரிட்டிஷார் நிறைவேற்றினர். காரணம், முஸ்லீம் லீக் மற்றும் மிதவாத தேசியவாதிகளின் ஆதரவை பெற பிரிட்டிஷ் முயற்சித்தது. ஆன்சர் என்னங்க வரும்? மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1909. கரெக்டு. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு தான் 1919. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முஸ்லீம் லீக் மற்றும் மிதவாத தேசியவாதிகளின் ஆதரவை பெற பிரிட்டிஷ் முயற்சித்ததா? கரெக்டு. ஓகேங்களா. முஸ்லீம் லீக்குடைய ஆதரவையும் மிதவாத தேசியவாதிகளுடைய ஆதரவை பெற பிரிட்டிஷ் முயற்சித்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை வந்து அறிவிச்சாங்க. தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதாவது பிரிவினை ஏற்படுத்துவதற்காக 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்னதுங்க, இவங்களோட ஆதரவை பெறுவதற்காக தான் இதுவே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா. இந்த காரணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 29th கொஷின். 1919 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொருந்தாதவற்றை காண்க. சுகாதாரம், சட்ட ஒழுங்கு, கல்வி, உள்ளாட்சி, நீதி. ஆன்சர் என்னங்க வரும்? 1919 இந்திய கவுன்சில் சட்டம், அதுதான் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் சொல்லுவோம். அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒதுக்கப்பட்ட துறைகள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஒதுக்கப்பட்ட துறைகள் அந்த 1919 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மாற்றப்பட்ட துறைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், அந்த மாகாண அரசர்களுடைய அந்த கையில் இருக்கும். ஆனால் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆளுநருடைய அந்த கட்டுப்பாடு இருக்கும். அந்த ஒதுக்கப்பட்ட துறைகளில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. புரிஞ்சுதுங்களா. அப்போ என்னென்னா, ஒதுக்கப்பட்ட துறைகளில் எது வரும் உங்களுக்கு? சட்ட ஒழுங்கு, நீதியும் வரும். முக்கியமானதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. அப்போ சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி இதெல்லாம் வந்து மாற்றப்பட்ட துறைகளில் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஒதுக்கப்பட்ட துறைகளுள் பொருந்தாதது எதுன்னு பாருங்க. பொருந்தாதது எது வரும் உங்களுக்கு? சுகாதாரம் 1, 3, 4. ஓகேங்களா. அப்போ வரல. ஓகேங்களா. 1, 3, 4. இப்போ பொருந்தியது, இந்த கொஷினை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பொருந்தியது. ஓகேங்களா. மாற்றி இது பண்ணிட்டேன். பொருந்தியது, ஒதுக்கப்பட்ட துறைகளுள் பொருந்தியது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்சரை மாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல மாற்றி தரேன். ஓகேங்களா. அப்போ 1, 3, 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாற்றப்பட்ட துறைகள். நோட் பண்ணிக்கோங்க. சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி இது மூணுமே வந்து மாற்றப்பட்ட துறைகளில் வரணும். சட்ட ஒழுங்கு, நீதி இது எல்லாமே இதில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் வரணும். ஓகேங்களா. இதை நான் வந்து பிடிஎஃப்ல மாற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா. 30வது கேள்வி பாருங்க. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யும் முக்கிய தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? 1920 நாக்பூர் மாநாடு, 1920 கல்கத்தா சிறப்பு அமர்வு, 1916 லக்னோ மாநாடு, 1931 கராச்சி மாநாடு. ஆன்சர் பார்த்துடலாங்களா? மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யும் முக்கிய தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? இந்த 1931 கராச்சி மாநாடில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? எதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா?
1931 கராச்சி மாநாடு இது வராது, ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1916 லக்னோ மாநாடுன்னு ரொம்ப முக்கியமான மாநாடு. முஸ்லீம் லீக், இந்திய தேசிய காங்கிரஸ், தன்னாட்சி இயக்கம் எல்லாருமே தன்னுடைய வருட மாநாடை ஒரே வருஷத்தில் ஒரே இடத்துல நடத்தினாங்க. ஓகேங்களா? அப்போ இது முக்கியத்துவமான மாநாடு. அடுத்தது 1920 கல்கத்தா சிறப்பு அமர்வில் தான் உங்களுக்கு என்னதுங்க, ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போங்க, 1920 நாக்பூரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இது தெரியும் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி 1920 நாக்பூர் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தெரியும். இதே மாநாட்டில் தான் இந்த மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யக்கூடிய முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த மாநாடு தான். மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யக்கூடிய முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடும் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவற்றில் லக்னோ ஒப்பந்த அம்சங்களுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. மாகாணங்களில் நிதி மற்றும் நிர்வாக விஷயங்களில் சுதந்திரம். மத்திய சட்டமேலவைகளின் உறுப்பினர்களில் 1/5 நபர்கள் நியமனம் செய்ய வேண்டும். அனைத்தும் சரி. லக்னோ ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1916. அதில் அந்த அம்சங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பொருந்தாதது எதுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. கரெக்டு தான். அடுத்தது மாகாணங்களில் நிதி மற்றும் நிர்வாக விஷயங்களில் சுதந்திரம் இருக்கணும்னு சொன்னாங்களா? கரெக்டு தான். அடுத்தது மத்திய சட்ட மேலவைகளின் உறுப்பினர்களில் 4 நபர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். 1 நபர்கள் நியமனம் செய்ய வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு என்னதுங்க, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. எதுவுமே தொடர்பில்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சரிதான். அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. தலித் பகுஜன் இயக்கம் யார் தலைமையில் செயல்பட்டது? ஜோதிராவ் பூலே, மகாத்மா காந்தி, அம்பேத்கர், பெரியார். ஆன்சர் என்னங்க வரும்? தலித் பகுஜன் இயக்கம் அப்படிங்கிறது யாருடைய தலைமையில்? அம்பேத்கர் தலைமையில் செயல்பட்டிருக்கும். பெரியார்னா சுயமரியாதை இயக்கம். ஜோதிராவ் பூலே சத்யசோதக் இயக்கம். அடுத்தது மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஹரிஜனர் சேவை சங்கம் சொல்லிட்டு ஹரிஜனர்களுக்கான பயணத்தை நாடு முழுவதும் பண்ணியிருப்பார், பயணம் மேற்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த தலித் பகுஜன் இயக்கம் அப்படிங்கிறது அம்பேத்கர் தலைமையில் என்னதுங்க செயல்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது 33வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை அம்பேத்கர் தொடங்கினார். பர்தோலியில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியவர் யாருங்க? அம்பேத்கர் தான். கரெக்டு தான். மக்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளை, ஏன்னா அந்த ஊருணியில் அந்த கிணறுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் தண்ணீர் எடுக்கிறதுக்கு சில பிரிவுகளை, மக்களுடைய அந்த பிரிவுகளை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஏற்படுத்தி இவங்கெல்லாம் பொது கிணறுகளை பயன்படுத்தக்கூடாது, இந்த வீதியில் நடக்கக்கூடாது, இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்காத அடிப்படை உரிமைகளை மீட்டு தருவதற்காக மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை அம்பேத்கர் தொடங்கினார். ஓகேங்களா? அதே மாதிரி பர்தோலியில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார். கரெக்டாக தான். இந்த டேட் இந்த வருடம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ என்னதான் உங்களுக்கு 1, 2 ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்தது 34வது கேள்வி. கர்சன் பிரபுவால் குற்ற உளவுத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு? எப்போங்க? குற்ற உளவுத்துறை எப்போ கர்சன் பிரபுவால் உருவாக்கப்பட்டிருக்கும்? 1903.
ஓகேங்களா. 1903 கர்சன் பிரபுவால் குற்ற உளவுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கும். 1908ங்கிறது உங்களுக்கு என்னதுங்க, வெடிபொருட்கள் சட்டம். அடுத்தது பத்திரிகைகள், குற்றங்களை தூண்டும் சட்டம். ஓகேங்களா, பத்திரிகைகளுக்கான குற்றங்களை தூண்டும் சட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ரெண்டு இல்லை தான். ஓகேங்களா, அப்போ 1908 நல்லா பார்த்துக்கோங்க. 1903, 1910, 1911, 1914, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வருடங்கள். நம்ம முன்னாடியே எல்லாமே பார்த்தது தான். ஒரு டைம் எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டினர் அவசர சட்டம், தேச துரோக கூட்டங்களுக்கான தடுப்பு சட்டம், அது எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 35வது கேள்வி. சௌரி சௌரா கிராமத்தில் ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதற்கான காரணத்தை காண்க. காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூடு, காவல்துறை எரிப்பு, அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை, விவசாயிகள் மீது ஆங்கில அரசு நடத்திய அடக்குமுறை. சௌரி சௌரா வந்து கிராமத்துல ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதாவது அவங்களுக்கு என்னன்னா 1922 பிப்ரவரி 5ல் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு காவல்துறையை வந்து எரிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய 22 காவலர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. எதனால், அது ஏன் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, சௌரி சௌரா கிராமத்தில் ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்களை ஃபஸ்ட்டு நடத்தினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மது கடைகள், சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை பண்ணாங்க. ஓகேங்களா, அங்கே மதுக்கடை, அதுக்கப்புறம் சந்தையில் வந்து அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை பண்ணதுனால சௌரி சௌரா கிராமத்தில் ஒரு தன்னார்வ குழு என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க. ஓகேங்களா. அப்போது காங்கிரஸ் கட்சி அந்த பேரணி மாதிரி நடத்துகிறாங்க. அப்போ அந்த கட்சி பேரணி மீது போலீஸார் வந்து துப்பாக்கி சூட நடத்துகிறாங்க. துப்பாக்கி சூட நடத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்து தான் காவல்துறையை வந்து காவல்துறை எரிப்புனா காவல்துறை அலுவலக எரிப்பு. ஓகேங்களா, அலுவலகம்னு போட்டுக்கோங்க. அலுவலகத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க, எரிச்சிருவாங்க. அப்போ 22 பேர் இறந்துருவாங்க. அதுதான் சௌரி சௌரா சம்பவம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜுங்கிறது இதுதான். அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை பண்ணதுனால ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி ஒரு பேரணி மாதிரி போகிறாங்க காங்கிரஸ் கட்சி. அவங்கள காவல்துறை வந்து அடக்குமுறை பண்ணதுனால, துப்பாக்கி சூடு நடத்துறதுனால காவல்துறை அலுவலகத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா. இதுதான் காரணம். நீங்கள் உடனே காவல்துறை அலுவலக எரிப்புன்னெலாம் போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா. சௌரி இது ஆர்ப்பாட்டமே ஃபஸ்ட்டு இதனால தான் நடந்துச்சு. அதற்கு பிறகு தான் இந்த சௌரி சௌரா சம்பவம்னே நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா. அதிக விலைக்கு பொருட்களை விற்றாங்க, அதனால் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. பேரணி போகிறாங்க, அந்த பேரணி மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்துறதுனால அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காவல்துறை அலுவலகத்தை வந்து எரிக்கிறாங்க. அந்த காவல்துறையில் 22 பேர் இறந்து போகிறாங்க. அந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சது. நாம் உடனே என்ன பண்ணிடுவோம்னா காவல்துறை அலுவலகத்தை எரிச்சதுனால தான் வந்து அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொன்னேன். இல்லைன்னா இந்த துப்பாக்கி சூடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா. அதனால் பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 36th கொஷின். அன்னி பெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா தினசரியை எப்போது தொடங்கினார்? 1914 ஜூலை 15, 1915 ஜூலை 14, 1914 செப்டம்பர் 16, 1915 டிசம்பர் 15. நியூ இந்தியா அப்படிங்கிறது தினசரி. நம்ம ஏற்கனவே தி காமன்வீல் அப்படிங்கிற பத்திரிகை, வாராந்திர பத்திரிகை, அது எப்போ 1900 என்னன்னு பார்த்தோம், 1914 பார்த்தோம். இந்த நியூ இந்தியா தினசரி அப்படிங்கிறது எப்போது தொடங்கப்பட்டது? 1915 ஜூலை 14 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்ட சட்டம் முக்கியமானது. வெடிபொருட்கள் சட்டம், இந்திய பாதுகாப்புக்கான சட்டம், தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் எதுவும் இல்லை.
ஆன்சர் என்னங்க வரும்? முதல் லாகூர் சதி திட்ட வழக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அந்த விசாரணையின் போது ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. எந்த சட்டம் அப்படின்னா இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். அது எப்போ கொண்டு வரப்பட்டது? 1915. இந்த சட்டத்துடைய அடிப்படை கூறுகளுடன் தான் 1919 ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ இந்த சட்டம் தான் முதல் லாகூர் சதி திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த வெடிபொருட்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1908. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914. திரும்ப திரும்ப படிங்க. ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்க. எந்த சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசஃபகுல்லா ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது? கக்கோரி சதித்திட்ட வழக்கு, மீரட் சதித்திட்ட வழக்கு, கான்பூர் வழக்கு எதுவும் இல்லை. ராம் பிரசாத் பிஸ்மில். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சதித்திட்ட வழக்கில் நம்ம அடுத்த லெசனில் படிப்போம் இதெல்லாமே. ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயிலாகவே படிப்போம். இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அசஃபகுல்லா இருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. எந்த சதித்திட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா கக்கோரி சதித்திட்ட வழக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. இது எல்லா வழக்கையும் அடுத்த லெசனில் டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா. எந்த வருஷம், அதுக்கு என்ன காரணம், யார் யாரெல்லாம் இதில் கைது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம போன குரூப் 4லேயே இது கேட்டாங்க. 12th இருந்தாலுமே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது 39வது கேள்வி. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று கூறியவர் யார்? செம்ஸ்ஃபோர்ட், அன்னி பெசன்ட், இர்வின் பிரபு, மாண்டேகு. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு 1917 ஆகஸ்ட் 20 யார் சொல்லியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க? மாண்டேகு அறிவிச்சிருப்பாரு. இந்த அறிவிப்பை பார்த்துட்டு தான் அன்னி பெசன்ட் அப்படியே நம்பிடுவாங்க. பிரிட்டிஷ் நமக்கு பண்ணுவாங்க, தன்னாட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ இதனை தொடர்ந்து தான் உங்களுக்கு 1918 உங்களுக்கு இது சம்பந்தமான தீர்மானம் கூட, அதாவது இதை பற்றி கூட விவாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல காங்கிரஸ் மாநாட்டில். அடுத்தது 1919 உங்களுக்கு மாண்டேகு செம்ஸ்வோர்டு சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா. ஆனால் உங்களுக்கு செம்ஸ்வோர்டா மாண்டேகுவான்னு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். பொறுப்பான அரசு கொடுக்கறது கண்டிப்பாக அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த திட்டம்னா 1919 மாண்டேகு செம்ஸ்வோர்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது யார் அறிவித்தது? மாண்டேகு அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா. இது ரெண்டில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாண்டேகுன்னு தனியாக ஒருத்தர், செம்ஸ்ஃபோர்டுன்னு வேறு. ஓகேங்களா. அவர் 2 பேரும் வேறு வேறு. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது 40வது கேள்வி பாருங்கள். 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டமைக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட விருது? ஜூலு போர் வெள்ளிப்பதக்கம், கெய்சரி ஹிந்த் தங்கப்பதக்கம், போயர் போர் வெள்ளிப்பதக்கம், A and B. ஆன்சர் என்னங்க வரும்? 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களுடைய ஒரு அதிகாரியாக செயல்பட்டமைக்காக காந்தியடிகளுக்கு ஜூலு போர் வெள்ளி பதக்கத்தை கொடுத்துருப்பாங்க. கேசரி இந்து தங்கப்பதக்கத்தை எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு கொடுத்துருப்பாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான சேவைகள், அவர் ஆற்றிய மனிதாபிமான சேவைகளுக்காக கொடுத்துருப்பாங்க. போயர் போர் வெள்ளி பதக்கம் அப்படிங்கிறது எதற்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த போயர் போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோருடைய அந்த படையில் இந்திய ஆர்வலர்களுடைய துணை கண்காணிப்பாளராக காந்தியடிகள் இருந்திருப்பார். அதற்காக, அந்த சேவைக்காக இவருக்கு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சதுக்கலாம். இந்த பதக்கங்கள் எல்லாமே அந்த ஒத்துழையாமை இயக்கம் அந்த பீரியடில் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா துறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சருங்க வரும்? ஜூலு போர் வெள்ளி பதக்கம். அடுத்தது 41. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க.
கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. 1928ஆம் ஆண்டின் காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வகித்தார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரைக்கு ஜே.ஏ. தாரன் ஃபுல் ஸ்டாப் வரணும் ஆதரவு வழங்கினார். இதுல எது எத்தனை கூற்றுகள் தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? சைமன் குழு எப்போ போடப்பட்டிருக்கும்? 1927 போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த சைமன் குழு இந்தியர்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா போராடுவோம். அப்போ இந்த சைமன் குழுவை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவு எந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 நமக்கு எங்கே மாநாடு நடந்திருக்கும்? சென்னையில் மாநாடு நடந்திருக்கும். சென்னையில் தான் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. கல்கத்தா வராது, தவறு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 1928ஆம் ஆண்டின் காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வகித்தாரா? 1928 மாநாடு எங்க நடந்திருக்கும்? 1928 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1928 உங்களுக்கு கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். யாருடைய தலைமையில் நடந்திருக்கும்? மோத்திலால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோத்திலால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். அடுத்தது 1929 தான் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். அங்கே தான் முழுமையான சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. 1929 தான் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வருஷம் மோத்திலால் நேரு தலைமையில் கல்கத்தாவில் 1928. ஓகேங்களா? அதற்கு 1927 சென்னையில் நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அப்போ இது உங்களுக்கு தவறு தான். அடுத்தது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரைக்கு ஜே.ஏ. தார்ன் ஆதரவு வழங்கினாரா? ஜே.ஏ. தான் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியராக இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்? எச்சரிக்கை விடுத்திருப்பார். அந்த அந்த அணிவகுத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அவர் எச்சரிக்கை விடுக்கிறது. ஓகேங்களா? திட்டி மிரட்டியிருக்கார். புரிஞ்சுதுங்களா? ஆதரவுலாம் வழங்கவே கிடையாது. அப்போ இதுவும் தவறு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க? 3 கூற்றுகளுமே தவறு. ஆப்ஷன் சி. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. யாருடைய அறிவுரையின்படி மகாத்மா காந்தி நாடு முழுவதும் ஓராண்டு காலத்துக்கு பயணம் மேற்கொண்டார்? தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபத் ராய், எதுவும் இல்லை. மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஓராண்டு காலத்துக்கு ஃபுல்லாகவே பயணம் மேற்கொண்டார். அங்கே என்னென்னலாம் நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக, மக்கள் கூட பழகணும் அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? யாருடைய அறிவுரையின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் மகாத்மா காந்தியோடைய அரசியல் குரு. புரிஞ்சுதுங்களா? அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. அவர் சொன்ன அறிவுரையின்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாடு முழுவதும் போய் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரசியலையே இறங்க முடியும் அப்படிங்கிறக்காக. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 43வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மദ്രാஸ் தொழிற்சங்கம் 1918 ஜார்ஜ் ஜோசப் அவர்களால் நிறுவப்பட்டது. போல்ஸ்விக் புரட்சி ரஷ்ய புரட்சியை குறிப்பிடுகிறது. எது தவறுன்னு பாருங்க. பார்த்துடலாங்களா? மദ്രാஸ் தொழிற்சங்கம் 1918 தான் ஏற்படுத்தப்பட்டது. யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? ஜார்ஜ் ஜோசப்பா கிடையாது, பி வாடியா, அன்னி பெசன்ட் அவர்களுடைய ஆதரவாளர். ஓகேங்களா? முதல்ல தொழிற்சங்கம் மெட்ராஸில் தான் 1918 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் ஜோசப்பு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சிருப்பார், மதுரை தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1918 அது மதுரை தொழிற்சங்கம். ஓகேங்களா? ஜார்ஜ் ஜோசப். மദ്രാஸ் தொழிற்சங்கம் அப்படின்னா பி வாடியா. அப்போ இது தவறு தான். போல்ஸ்விக் புரட்சி அப்படின்னா ரஷ்ய புரட்சியை குறைக்கிறதா? கரெக்ட். போல்ஸ்விக் புரட்சினாலும் ரஷ்ய புரட்சினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க உங்களுக்கு தவறு? இது ஒன்று மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது 44வது கேள்வி பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கம் எப்போது அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது? 1934, 1933, 1931, 1932. சட்ட மறுப்பு இயக்கம்
அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது 1933, முடிவுக்கு வந்தது 1934. அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது 33, முடிவுக்கு வந்தது ஃபுல்லாகவே அப்படின்னா 1934. கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து 45வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. சம்பரான் சத்தியாகிரகத்தில் வித்தல்பாய் பட்டேலுடன் இணைந்து மகாத்மா காந்தி விவசாயிகள் சார்பாக போராடினார். சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் ஜோதிராவ் பூலே. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? வித்தல்பாய் பட்டேலுடன் மகாத்மா காந்தி விவசாயிகள் சார்பாக எந்த போராட்டத்தில் போராடி இருப்பாருங்க? சம்பரான் சத்தியாகிரகமா? கிடையாது, கேதா சத்தியாகிரகத்தில் தான் வித்தல்பாய் பட்டேலுடன் இணைந்து மகாத்மா காந்தி விவசாயிகள் சார்பாக போராடி இருப்பார். சம்பரான் வராது, அப்போ இது தவறு. அடுத்தது சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் ஜோதிராவ் பூலேவா? கரெக்டு தான். மேற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்னதுங்க உங்களுக்கு? 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது 46வது கேள்வி பாருங்க. அம்பேத்கரை பிரிட்டிஷ் அரசு கலந்துரையாட வருமாறு அழைப்பு விடுத்த சவுத்பரா குழு எதனுடன் தொடர்புடையது? வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு, இந்திய வாக்காளர்களுக்கான வாக்குரிமை, தீண்டாமை ஒழிப்பு, எதுவும் இல்லை. பார்த்துலாங்களா? அம்பேத்கரை பிரிட்டிஷ் அரசு சவுத்பரா அப்படிங்கிற குழுவுடன் கலந்துரையாட அழைப்பு விடுத்திருப்பாங்க. அந்த சவுத்பரா குழு அப்படிங்கிறது என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வாக்காளர்களுக்கான வாக்குரிமை பெறுவதற்கு வாக்குரிமை கொடுக்கறதுக்காக, அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய தகுதி, வயது இதையெல்லாம் எடுக்கிறக்காக, ஓகேங்களா? அதற்காக அந்த சவுத்பரா குழு வந்திருப்பாங்க. அவங்களுடைய தகுதி, வயது, ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்காங்க, எல்லாம் என்னென்னலாம் அதை பற்றி ஆராய்வதற்காக. புரிஞ்சுதுங்களா? இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், அதற்கு தேவையான இந்த வயது, தகுதி அதெல்லாம் எடுக்கணும், அதற்காக வந்திருப்பாங்க. அந்த குழு கூட அம்பேத்கரை பிரிட்டிஷ் அரசு கலந்துரையாட வருமாறு அழைத்திருக்கும். அந்த குழுவுக்கிட்ட இவர் என்ன கேட்டிருப்பார்? வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடை பற்றி ஃபஸ்ட்டு இந்த குழுவுக்கிட்ட கேட்டிருப்பார். இது ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த குழுவுடைய நோக்கம் இந்திய வாக்காளர்களுக்கான வாக்குரிமை பெறுவதற்கு தேவையான அந்த வயது, தகுதி இதை பற்றியெல்லாம் ஆராய்வதற்காகவும் எடுப்பதற்காகவும், ஓகேங்களா? அதற்காக வந்த குழுக்கிட்ட இவர் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடை பற்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அடையாறு. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அன்னி பெசன்ட் அறிவித்தார். ஆன்சர் என்னங்க வரும்? பிரம்மஞான சபையுடைய உலக அளவிலான தலைவராக ஹெச்எஸ் ஆல்கட் மறைவுக்கு பிறகு 1907 மறைஞ்சிருப்பார். அதற்கு பிறகு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இந்த பிரம்மஞான சபையுடைய தலைமையிடம் எங்கே இருக்குங்க? சென்னை அடையாறில் இருக்குது. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு அறிவித்தவர் யார்? அன்னி பெசன்ட் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, அதாவது பிரிட்டிஷாருடைய கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 வாசகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டு தான். அப்போ 1, 2 சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. திலகரின் தன்னாட்சி இயக்கம் எந்த மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டது? பம்பாய், மദ്രാஸ், கல்கத்தா, சூரத். ஆன்சர் என்னங்க வரும்? திலகருடைய தன்னாட்சி இயக்கம் எந்த மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டிருக்கும்? பம்பாய், பெல்காம் மாநாடு, பம்பாய் மாநாட்டில் தான் நிறுவப்பட்டிருக்கும். 1916 ஏப்ரலில். இவங்க அன்னி பெசன்ட்டோடைய அந்த தன்னாட்சி இயக்கம் பார்த்திங்கன்னா 1916 செப்டம்பரில் வரும். மெட்ராஸில் அவங்க தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கல்கத்தா மாநாடுனா உங்களுக்கு தெரிஞ்சது எதெல்லாம் சொல்லலாம்னா 1887 சொல்லலாமா?
உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1985, 86, 87 86. செகண்ட் மாநாடு தான் உங்களுக்கு கல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1920 சிறப்பு மாநாடு, சிறப்பு அமர்வு நடந்திருக்கும். அந்த மாதிரி அடுத்தது 1928 உங்களுக்கு மோத்திலால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். இது எல்லாமே இப்படி நீங்கள் படிச்சுக்கணும். மெட்ராஸில் எப்போ போகலாம் நடந்துச்சு, கல்கத்தாவில் எப்போ போகலாம் நடந்துச்சு, பம்பாயில் எப்போ போகலாம் நடந்துச்சு, லக்னோவில் எப்போ போகலாம் நடந்துச்சு, முக்கியமான பகுதிகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ சென்னையில் 87 சொல்லலாம். அடுத்தது 1927 சொல்லலாம் சென்னையில். 86 உங்களுக்கு என்னதுங்க கல்கத்தாவில். 1928 கல்கத்தாவில். ஓகேங்களா. 1920 சிறப்பு அமர்வு கல்கத்தாவில் நடந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 49வது கேள்வி பாருங்க. கூற்று. மദ്രാஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். காரணம், காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கம் தொடங்க ஆதரவு அளித்தது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் தவறு. ஆன்சர் என்னங்க வரும்? மദ്രാஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். 1916 செப்டம்பரில் தொடங்கியிருப்பாங்க. கரெக்டு. காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கம் தொடங்க ஆதரவு அளித்ததுனால இவங்க தொடங்கினாங்களா? கிடையாது. காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கம் தொடங்க ஆதரவு அளிக்கல. அவங்க இதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு டைம் கொடுத்து. அந்த டைம்குள்ளே காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பதிலுமே தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் தன்னாட்சி இயக்கத்தை அவங்களே தொடங்கியிருப்பாங்க அன்னி பெசன்ட். காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கலை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது இது தவறு. கூற்று சரிதான், காரணம் தவறு. புரிஞ்சுதுங்களா? ஆதரவு இந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன போடலாம்? கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆதரவு அளித்ததுன்னு கொடுத்துருக்கறனால கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு தான். ஓகேங்களா? அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இந்தியாவின் முதல் மதசார்பற்ற அமைப்பு எது? தன்னாட்சி இயக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ், பகிஷ்கிருத் ஹிட்டாகரணி, இந்திய பணியாளர் சங்கம். மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இந்தியாவின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம். 1905 கோபால கிருஷ்ண கோகலே கொண்டு வந்திருப்பாரு, உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய ஒரு உறுப்பினராக மகாத்மா காந்தி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பகிஷ்கிருத் ஹிட்டாகரணி அப்படிங்கிற ஒரே நிமிஷம் இருங்க. பகிஷ்கிருத் ஹிட்டாகரணி அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா அமைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இந்திய தேசிய காங்கிரஸ் தெரியும் 1885. தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1916 அன்னி பெசன்ட் திலகர். இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு பாயிண்ட்டோ இல்லை 2 பாயிண்ட்டோ ஞாபகம் வரணும். புரிஞ்சுதுங்களா? அந்த கொஷினுக்கு அந்த ஆன்சரன்ட்டு இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எல்லாத்துக்குமே அது என்ன ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதுதான் கொஷின் பேப்பரை வச்சு படிக்கிறது. இதுதான் நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் வச்சு படிக்கிறது. நீங்கள் டெஸ்ட்டு ஒரு இதில் போய் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு அகாடமியில் போய் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, ஆஃப்லைனில் போய் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்பொழுது இது எல்லாமே எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிவிஷனாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம ஒரு ஸ்கிப் பண்ண முடியும். ஆப்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்கிப் பண்ண முடியும். அதுவும் எடுத்தோன்னே ஒரு கொஷின் வாங்கி ஃபுல்லாக நம்ம உட்காந்து அதுக்கு அப்படியே படிக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் டெஸ்ட் எழுதணும். அதையே டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும். மறக்காது, அது எப்போவுமே மறக்காது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒரு 2-3 டைம் படிச்சிருப்பீங்க. அது ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ப்ரொசீஜரில் படிச்சுட்டு 2-3 டைம் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதை நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதோட உங்களுக்கு 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லா படிச்சுட்ருக்கு, எல்லாருமே அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெலாம் போடுறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மார்க்கை நீங்கள் 50க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல நம்மளுடைய தோல்வியை நம்ம ஒத்துக்கணும்.
புரிஞ்சுதுங்களா? நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் என்னென்னா நம்ம மார்க் கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறக்கே நம்ம யோசிப்போம். ஒரு எக்ஸாம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோங்க, அதில் கிளியர் பண்ணால் நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம். தோத்துட்டோம்னா அதை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம தோத்துட்டேன், ஆமாம் நான் தோத்துட்டேன், நான் கிளியர் பண்ணலை அப்படின்னு நம்ம எப்போ தைரியமாக சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, எக்ஸாமில் அடுத்த இதில் நம்ம அப்போ தான் நம்ம தப்பு தெரிஞ்சுக்க முடியும்ல. இப்போ நீங்கள் இது தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கேன்னு நம்ம ஓப்பனாக சொல்லும் பொழுது அப்போ நம்ம ஏன் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளாக தேட ஆரம்பிப்போம். நம்மளாக தேடி சரி அப்போ அடுத்த டைம் இது தப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண வைப்போம். ஓகேங்களா? அப்போ எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஃபுல் மார்க் வாங்கணும், அதற்கான முயற்சி தான் இது. இதில் ஃபுல் மார்க் வாங்கணும்னு கிடையாது. இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை வச்சு நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது. புரிச்சுதுங்களா? இதுலேயே நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினச்சி கடைசியில் என்ன ஆகும்னா வரலின்னா எனக்கு நிறைய பேர் அப்படி தான் இது பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் லோ ஆகுது, நான் மார்க் கம்மியாக வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பயிற்சி தாங்க. இது ஒரு பயிற்சி மட்டும்தான். பயிற்சியில் நம்ம இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி பழகுறோம், இல்லை என்ன வேணாலும் ஏதோ ஒன்று பழகுறோன்னா எடுத்தோன்னே நம்ம சைக்கிள் ஓட்டிட்டோமா, இல்லை சின்ன குழந்தைய நம்ம எடுத்தோன்னே என்ன நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நடக்க ஆரம்பித்தோமா, எத்தனை தடவை விழுந்திருப்போம். நம்ம சைக்கிள் ஓட்டுறப்போ அப்படி தான் எத்தனை தடவை ஓட்டி பழகும் பொழுது எத்தனை தடவை விழுந்திருப்போம். ஏன் அந்தளவு கூட போக வேண்டாம். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, அது எத்தனை தடவை ஸ்ட்ரைட்டே எந்திரிச்சோன்னு நம்ம சரியாக நடந்து போகுதா கிடையாது. விழுந்து 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 அப்புறம்தான் நடக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு பெருசு நம்மளே போவோம், தடுமாறி விழுக தான் செய்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த விழுகிறது அப்படிங்கிறது நம்ம அதை ஏற்றுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது இந்த இடத்துல நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன தப்பெல்லாம் வரும், ரொம்பவே மார்க் கம்மியாக போகும். அதனால் நம்ம மனசை விட்டுறவே கூடாது என்றைக்குமே. புரிஞ்சுதுங்களா? இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குவீங்கல்ல, இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. 10 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, 10 கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ நீங்கள் டெஸ்ட்டே எழுதி பார்க்கல அப்படின்னா அந்த 10 கொஷின் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் தானே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம தெரிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். இப்போ அட்டன் பண்ணனால தான் நமக்கு இந்த 10 கொஷின் தெரியலேன்னு தெரிஞ்சு, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த 10 கொஷினை. நேற்று நீங்கள் அதில் 50க்கு 40 கொஷின் வாங்கியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த 50க்கு 50 கொஷின் தெரியும், ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். நேற்று தெரில, ஆனால் இன்றைக்கி தெரியும், அவ்வளோதான். அதுதான் நம்ம பயிற்சி எடுத்துகிட்ருக்குறப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் ஃப்ரீயாக படிக்க முடியும். நீங்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது சந்தோஷம் தான், நான் தப்புன்னு சொல்லவில்ல. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம படித்ததை வச்சு நம்மளால் எப்படி ஆன்சர் பண்ண முடியுமோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். வர்ற மார்க் வரட்டும். இங்கே மட்டும் இல்லை, எக்ஸாம்லேயே அதுதான். நம்ம ஒன்றும் டைமை வேஸ்ட் பண்ணலை. இல்லை, உண்மையாக உட்காந்து தான் படிச்சுட்ருக்கோம், நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்கோம். நிறைய பேர் நைட்டு தான் லைவே இப்போ அட்டன் பண்ண முடியலனால நைட்டு தான் பார்த்துட்டே ஆன்சர் பண்ணுறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது எல்லாத்துடைய உழைப்பு எப்படிங்க வீணாக போகும்? கண்டிப்பாக போகவே போகாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக படிங்க. மனசில் எல்லாத்தையுமே போட்டு கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா எதுவுமே மனசில் நிற்கவே நிற்காது. கஷ்டப்பட்டுனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்குன்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அந்த ஹார்ட் ஒர்க்கையே சந்தோஷமாக பண்ணணும். நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் படிக்கிறோன்னா அதை சந்தோஷமாக படிக்கணும். சரி, நம்ம 2 மணி வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குதே, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சே, நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரி, நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் மாறும், நம்மளுடைய குடும்பம் முன்னேறும், நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு பின்னாடி நம்மளை மாதிரி ஓகேங்களா, நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் ஜெயிக்கும் பொழுது நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் ஜெயிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்மளை சார்ந்து இருப்பாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்னு நம்மளாலேயும் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக முடியும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அவங்க நம்பிக்கை வச்சு அவங்க உள்ளே வருவாங்க. இன்னுமே நிறைய பேர்த்துக்கு யார் போய் இத்தனை பேர் போட்டி போடுறாங்க, அந்த எக்ஸாமில் போய் எழுதி நம்ம எங்கே செலக்ட் ஆக போகிறோம்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளையே அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களும் வருவாங்கல்ல. இது நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய கனவு மட்டும் கிடையாது.
புரிஞ்சுதுங்களா? அதனால் சந்தோஷமாக உட்காந்து படிங்க. திருப்பி திருப்பி நான் அதான் சொல்லுவேன், சந்தோஷமாக படிங்க. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நம்ம உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெகுலராக அட்டன் பண்ணக்கூடிய சில நேம்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைவாக அட்டன் பண்ணுறீங்கல்ல, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்களுடைய பேர்லாம் ஞாபகம் இருக்குது. நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் ரெகுலராக மார்க்கை போட்டுகிட்டே வாங்க. லைவாக அட்டன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்போ பண்ண முடியலன்னா மறுபடியும் அட்டன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.